எரேமியா 14ஆம் அதிகாரம் 8வது வசனம், இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே. இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே. ஆண்டவர் தான் இஸ்ரவேலை பாதுகாக்க வேண்டும், ஈரானையும் பாதுகாக்க வேண்டும், உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களையும் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தோம் என்றால் இஸ்ரவேல் திடீரென்று ஒரு தாக்குதலை துவங்கிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது அப்படியல்ல. ஒரு வருடமாக அவர்கள் திட்டமிட்டு ஈரான் என்கிற தேசம் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக துருக்கி, ஹமாஸ் என்கிற கூட்டம், ஹவுதி என்கிற கூட்டம், பாலஸ்தீனத்தில் இருக்கிற தீவிரவாத குழுக்கள், இப்படி அனைவருக்கும் அது தூண்டுதலாக இருந்திருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒரு வருடமாக திட்டமிட்டு இவருடைய மொசாட் அமைப்பு, உளவுத்துறை ஈரானுடைய எல்லைகளுக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற அணு ஆயுதங்கள் எங்கெல்லாம் அவர்கள் தயாரிக்கிறார்கள் என்பதை அறிந்து புகைப்படம் எடுத்து துல்லியமாக ஒரு இரவு நேரத்தில் 100கணக்கான F-35 போர் விமானங்கள் உள்ளே சென்றது. அது எல்லா காரியங்களும் அழித்து விட்டு வந்தது. இப்பொழுது மீண்டுமாய் ஈரான் இஸ்ரேலை அடித்து கொண்டிருக்கிறது. இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை கேள்விப்படுகிறோம். ஜெபிப்போம், கர்த்தர் உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வரும்படியாய் ஆண்டவரை நோக்கி முறையிடுவோம்.